சிம்பிளாக ஹெல்த்தியாக 10 நிமிஷத்தில் ராகி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராகியை பொரிச்சு பண்ணுற ஒரு ஹெல்த்தியான லட்டு. வெயிட் லாஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சுகர் எல்லாம் எதுவுமே போட மாட்டோம். இதுக்கு அரை கப் வெல்லம் எடுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அந்த கட்டியான வெல்லம் எல்லாம் அப்படி நல்லா சிரப் மாதிரி வந்துடும். ஸோ கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், அவ்வளோதான். இதுக்கப்புறமா நெய் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த பொரிச்ச ராகி மாவு ரெடிமேடாகவே கிடைக்குது. ராகி ஹுரிஹிட்டுன்னு சொல்லுவாங்க கர்நாடகாவில். அதை போட்டுட்டு ஏலக்காய் பொடி போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி இது பொரிச்சது அப்படிங்கிறதுனால ஏற்கனவே அது குக்கான மாதிரி தான். அதனால் ரொம்ப நேரம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. மேக்ஸிமம் 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணால் போதும். நார்மல் மாவு மாதிரி உங்களுக்கு பச்சை வாசனையெல்லாம் வராது. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வெல்லம் சிரப்பை வந்து இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் நெய் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். சூடாக இருக்கிற சிரப்பு ஊற்றி தான் நம்ம பிடிக்கணும். இந்த ராகி ஹுரிஹிட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய், அதுக்கப்புறம் முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாமே அதோட கலந்துருக்கும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா நட்ஸ் எல்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஈவன் மனம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் கருப்பட்டியில் செய்யலாம். இல்லை அப்படின்னா நார்மல் சுகரை பவுடர் பண்ணி சேர்க்கலாம். ப்ரௌன் சுகரை பவுடர் பண்ணி சேர்க்கலாம். அப்படியெல்லாம் சேர்த்திங்கன்னா நெய் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 கப் விட்டு செய்கிற மாதிரி இருக்கும். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வரைக்குமே இது கெட்டு போகாது. ஏன் அப்படின்னா இதில் வந்து பால் சேர்க்கலை, அதே மாதிரி தேங்காயும் சேர்க்காதனால. இதில் தேங்காய் இருக்கும், ஆனால் எல்லாமே வந்து ட்ரைட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு டெய்லி ஒன்று கொடுக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணுறவங்களும் அதை சாப்பிட்லாம். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்டு வந்து ஃபாலோ பண்ணலாம்.